சிங்கராயபாளையம்ல வசிக்கிற சந்திரய்யாவை பத்தி அங்க இருக்கிற மக்கள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவரோட காலுக்கு கீழே இருக்கிற நிலம் கூட பண்டிகை கொண்டாடுதுன்னு. ஏன்னா அவரோட வேலையில இருக்கிற அர்ப்பணிப்பு, பேச்சுல இருக்கிற உண்மை, வாழ்க்கையில இருக்கிற லட்சியம், இது எல்லாமே அவரை ரொம்ப உன்னதமானவர்னு சொல்லும். அவர் அந்த ஊர்ல உள்ள பெரியவங்க வீட்ல எல்லாம் துணி துவைச்சு சுத்தம் செஞ்சு அவங்க துணிகளை சரியா கொடுத்துட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் செய்யறது அவரோட குலத்தொழில் இல்லாட்டினாலும் அவரோட குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான நேரத்துல உணவு கொடுத்தது இந்த தொழில்தான். சந்திரய்யாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு ராஜாராம். அவன் பக்கத்து ஊர்ல ஒரு கடையில வேலை செய்யறான். சந்திரய்யாவோட மனைவி சாந்தம்மா. மாலை வேளையில எல்லாரும் ஒன்னா அமர்ந்து சாப்பிடுறது, அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி பேசுறது வழக்கம். ஒரு நாள் 3 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜாராம் இப்படி சொன்னான். அப்பா, இப்பவே உங்களுக்கு வயசு 55 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னுமே நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். எப்படியும் நான் வேலைக்கு போறேன் தானே. வர்ற வருமானத்தை வச்சு எப்படியாவது சமாளிப்போம். நீங்க இன்னும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா. கஷ்டமா? கஷ்டம்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? வேலை ஒண்ணுதான் என்னோட கடவுள். நம்ம செய்யற வேலைய நேர்மையா செஞ்சா அதை விட பெருமைப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. என்னோட கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன யோசிக்கலான்னு பாரு. அப்பாவோட வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் ராஜாராம் மனசுக்குள்ளேயே இப்படி நினைச்சான். ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டான். நான்லாம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே களைப்படைஞ்சு போய் எப்படா விடுப்பு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா எங்க அப்பாவோ எவ்வளோ சோர்வா இருந்தாலும் அதே உற்சாகத்தோட வேலை செய்யறாரு. எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த களைப்பு தெரியாமலும் அந்த கஷ்டம் தெரியாமலும் எங்களை இப்படி வளர்க்கறாரு. ஆலோசனை பண்ணதெல்லாம் போதும், முதல்ல சாப்பிடு, இப்படி சொன்னா சாந்தம்மா. 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டு திண்ணையில உட்கார்ந்து அழகா பேசிட்டு இருந்தாங்க. அப்பா, நம்ம செய்யறது நம்மளுடைய குலத்தொழில் இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த தொழிலை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம இந்த கிராமத்துக்கு புலம் பெயர்ந்து வந்தோம். அப்போ என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாத நிலையில ஒரு சலவை தொழிலாளி கிட்ட வேலைக்கு சேர்ந்த. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இந்த வேலையை செய்யறவங்க யாருமே இல்ல. நமக்கும் வேற வாழ்வாதாரமும் இல்ல. அந்த நேரத்துல இந்த தொழில் தான் நமக்கு ஆதரவா நின்னுச்சு. நானும் அதை இப்ப வர தொடர்ந்து செய்யறேன். நிறைய பேர் உங்க அப்பா கிட்ட இந்த தொழிலை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டாங்கடா. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கு அத்தியாவசியமான நேரத்துல சோறு போட்ட கையையும் உதவி பண்ணின தொழிலையும் எந்த நாளும் நம்ம இழிவா பார்க்கவே கூடாதுன்னு. நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க உங்க அப்பாவோட நல்ல மனசை பார்த்துட்டு அவங்க கிட்ட வேலைக்கு சேர சொன்னாங்க. ஆனா நான் அந்த வேலையை செஞ்சா இந்த வேலையை யாரு செய்வாங்க அப்படின்னு அவர் மறுத்துட்டாரு. இந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் உங்க அப்பா ஒரு நாளும் அவங்க கிட்ட உதவின்னு போய் நின்னதில்ல. ஊர் மக்கள் எல்லாருக்கும் உங்க அப்பா சலவை தொழில் செஞ்சாலும் எல்லாரோட மனசுலயும் உயர்ந்த இடத்துல இருக்காரு. அத்தனை செல்வாக்கு இருந்தும் உங்க அப்பாவுக்கு இம்மி அளவு கர்வமே இருக்காது. அதுதான் அவரோட பெருமை. இந்த ஊர்ல நமக்கு இவ்ளோ மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பாவோட இந்த அடக்கமும் நல்ல மனசும் தாண்டா. உங்க அப்பா மாதிரி ஒரு மனுஷர்லாம் இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. இப்படி இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல சந்திரய்யா ஆத்துல துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கும் போது ஆத்துல ஒரு பெட்டி அடிச்சுக்கிட்டு வந்தது. அவர் அதை கரைக்கு எடுத்துட்டு வந்து திறந்து பார்த்தா அது நிறைய தங்க நகைகள் இருந்துச்சு. அதை பார்த்து ஆச்சரியமா, யாரோடது இந்த நகைப்பெட்டின்னு தெரியலையே, பாவம், யாரு தொலைச்சாங்களோ என்னவோ, இப்படி சொல்லிட்டு அந்த நகை பெட்டியை எடுத்துட்டு போய் கிராம பெரியவர்கிட்ட கொடுத்துட்டாரு. கிராம பெரியவர் அதை பார்த்துட்டு, சந்திரய்யா, இது யாரோடதும் இல்ல. இந்த பெட்டியோட அடையாளங்கள் எல்லாம் பார்த்தா இது ரொம்ப பழைய காலத்து பெட்டி போல இருக்கு. இது ரொம்ப பழமையான பெட்டி. இது இந்த காலத்தை சேர்ந்ததே இல்ல. அந்த பரமேஸ்வரனே உன் உழைப்புக்கு கைமாற அந்த நகைப்பெட்டிய உனக்கு கொடுத்துருக்கான். இனிமே இந்த பெட்டி உனக்கு சொந்தமானது. நீ இதை தாராளமா உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இது எனக்கு தண்ணியில தான் கிடைச்சது. இது என்னோடது இல்ல. எனக்கு சொந்தமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம். நான் கஷ்டப்படுறதுக்கு நீங்கெல்லாம் எனக்கு பிரதிபலன் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இது நான் எந்த கஷ்டமும் செய்யாம என்கிட்ட வந்தது. எனக்கு இது வேண்டாங்க. அப்படி வாங்க மறுத்தாரு. கிராம பெரியவர்கள் எல்லாரும் அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த நகைப்பெட்டிய அவருக்கு வற்புறுத்தி ஒப்படைக்கிறாங்க. வேற வழியே இல்லாம அவர் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல தன்னோட மனைவி கிட்ட நகைப்பெட்டிய கொடுத்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அங்க சொன்னாரு. அவருக்கு அதுல கொஞ்சம் சந்தோஷம்தான். இத பாருமா, இத்தனை நாள் நம்ம குடும்ப வாழ்க்கையில உனக்குன்னு நான் எதையுமே கொடுத்ததே இல்ல.
அந்த கடவுளே நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்காக இத அனுப்பி இருக்காரு. இத பத்திரமா பாத்துக்கோமா. நீங்க இருக்கும்போது இந்த நகைக்கெல்லாம் எனக்கு என்ன வேலை? ஒரு நாளும் எனக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்கள போல கணவர் கிடைச்சதெல்லாம் என்னோட பூர்வ ஜென்ம பாக்கியம். இந்த நகைங்களால எனக்கு எந்த பயனும் இல்ல. அம்மா, அப்பா, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. பணத்து மேல ஆசை இல்லாதது உங்களுடைய பெருந்தன்மை. உங்கள மாதிரி அப்பா அம்மாவுக்கு பையனா பிறந்தது என்னோட பாக்கியம். எனக்கு இந்த நகைங்களால ஆக போறது எதுவும் இல்ல. ஆனா இது உன்னோட எதிர்காலத்துக்கு பயன்படும். உனக்கு கொடுக்கறதுக்கு இதை விட வேற எதுவும் எங்க கிட்ட இல்லவும் இல்ல. இத வச்சு நீ சொந்தமா வியாபாரம் ஏதாவது செஞ்சு 4 பேருக்கு பயனுள்ளவனா இருக்கணும். அப்படி சொல்லி அந்த நகைப்பெட்டியை எடுத்து ராஜாராம்கிட்ட கொடுக்கறா சாந்தம்மா. ராஜாராம் தன்னோட சொந்த ஊர்லயே ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான். சந்திரையாவும் சாந்தம்மாவும் ராஜாராமுக்கு நல்ல வரனா பார்த்து ஜானகியோட திருமணமும் செஞ்சு வச்சாங்க. ராஜாராம் வியாபாரத்துல நல்லாவே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு. ஒரு நாள் சந்திரையா வழக்கம் போல துணிகளை துவைக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்த போது, அப்பா, இனிமேலும் நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. இப்பதான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்லப்பா. இனிமேலாவது நீங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே. நீ சம்பாதிக்கிற பணம் என்னோட வயிற நிரப்புண்டா. ஆனா இந்த தொழில் என்னோட மனச நிரப்பும். மனுஷனுக்கு சம்பாத்தியத்தினால தன்னோட தேவைகள் பூர்த்தியாகணுமே தவிர சுகங்கள் அதிகரிச்சு சோம்பேறியா மட்டும் ஆயிடக்கூடாது. சந்திரையாவோட வார்த்தைகளை கேட்டதும் ஜானகிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சந்திரையா வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜானகி ராஜாராம் கிட்ட, உங்க அப்பாவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எல்லாரும் எப்படா ஓய்வெடுக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்க அப்பாவோ ஓய்வு எடுக்கிறத விட உழைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காரு. எங்க அப்பா நித்திய உழைப்பாளி. அவரோட உழைப்பால தான் நாம இன்னைக்கு இவ்ளோ வசதியா இருக்கோம். நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அவர்கிட்ட இம்மி அளவு கூட கர்வமே கிடையாது. அதுதான் எங்க அப்பாவோட பெருமை. எங்க ஊர்ல பிள்ளைங்களை சம்பாதிக்க சொல்லி துன்புறுத்துற அப்பா அம்மாவை பார்த்திருக்கேன். நீங்க என்ன சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அப்பா அம்மாவை துன்புறுத்துற பிள்ளைங்களையும் பார்த்திருக்கேன். ஆனா உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. உண்மையிலேயே நம்ம மாமா சுயநலமில்லாத மனசோட கர்வமே இல்லாத மனுஷர். மருமகளோட வார்த்தைகளை கேட்டு சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்படுறா. ராஜாராமும் தன்னோட வேலைக்கு புறப்பட்டு போயிடுறான். நாட்கள் இப்படியே போகுது. ஒரு நாள் வெள்ளத்தின் காரணமா பக்கத்து ஊர்ல சில வீடுகள் இடிஞ்சு மக்கள் அவதிப்படுறாங்கன்னு சந்திரையாவுக்கு தெரிய வருது. சந்திரையா தன்னோட மகன் ராஜாராம், மருமகள் ஜானகி எல்லாரையும் கூப்பிட்டு, பக்கத்து ஊர்ல வெள்ளம் காரணமா சில வீடுகள் இடிஞ்சு அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. நாம நம்மால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்ப்பா. ராஜாராம், உன் கடையில உள்ள அத்தியாவசியமான பொருட்கள், அரிசி எல்லாத்தையும் எடுத்து வைடா. நாம அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரலாம். சரிப்பா, கண்டிப்பா கொடுப்போம். ஆனா அப்பா, நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் சில சண்டைகள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ நாம அவங்களுக்கு உதவி செய்ய போனா நம்ம ஊர் மக்கள் ஏதாவது நம்மள நினைப்பாங்களோன்னு கொஞ்சம். சண்டை சச்சரவு சாதாரணமா நடந்துட்டேதான்ப்பா இருக்கும். ஆனா அவங்க இப்போ ஆபத்துல இருக்காங்க. இது மாதிரி சூழ்நிலையில நம்மளோட உதவி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மனக்கசப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மேலும் மேலும் சிரமப்படுத்த வேண்டாம். சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நம்ம கிளம்பலாம். ராஜாராமும் ஜானகியும் எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சாங்க. சந்திரையா வண்டிய தயாரா கொண்டு வந்தாரு. வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்து ஊருக்கு பயணமா கிளம்புனாங்க. அப்போ சிங்கராயபாளையத்தை சேர்ந்த மக்கள் சிலர் வண்டிக்கு குறுக்க வந்து, சந்திரையா, நீயும் உன்னோட குடும்பமும் மொத்தமா சேர்ந்து எங்க போறீங்க? பக்கத்து ஊர்ல வெள்ளம் காரணமா கொஞ்சம் பேரு சாப்பிட உணவு இல்லாமலும் குடிக்க தண்ணி இல்லாமலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை செய்யலான்னு தான் இப்ப நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க இப்ப உதவி செய்யறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம கூட சண்டை போட்டதுக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இது வீண் பழி சுமத்துற நேரமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற நேரமோ இல்ல. அங்க சின்ன குழந்தைங்க, வயசானவங்க சாப்பாட்டுக்காக தவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தடுக்கிறது நியாயமே இல்ல. தயவு செஞ்சு விலகி போங்க. உங்களை கை கூப்பி வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு வழி விடுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. முடியாதுங்க. நம்ம எதிரிகளுக்கு நீங்க உதவி பண்றது இந்த ஊர்க்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இது மாதிரி நேரத்துல பார்க்க வேண்டியது பகைமை இல்ல. அங்க சின்ன குழந்தைங்க பசியால வாடிக்கிட்டு இருக்கு.
என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதைன்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விலகி போங்க. எப்பவுமே இல்லாத அளவுக்கு சந்திரையா கிட்ட அவ்ளோ கோவத்தை பார்த்த கிராம மக்கள் அவருக்கு வழி விட்டுட்டாங்க. தனக்காகவோ தன்னோட குடும்பத்துக்காகவோ அவர் எப்பவும் யாருக்கிட்டயும் கை கூப்பி கேட்டதே இல்ல. அப்படிப்பட்டவர் சக மனிதனுக்கு உதவுறதுக்காக இத்தனை பேர்கிட்டயும் இப்ப கெஞ்சி கேட்டிருக்காரு. இது அவங்களுக்கு ஆச்சரியமாவும் இருந்துச்சு. சந்திரையாவை எப்பவும் அமைதியா சாந்தமா பேசுறத தான் நம்ம பாத்திருக்கோமே தவிர இவ்ளோ ஆவேசமா பாக்குறது இதுதான்ப்பா முதல் தடவை இல்லையா? சந்திரையாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவர் எவ்ளோ நல்ல மனுஷர்னு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கொஞ்சம் கூட கர்வமே இல்லாம இருப்பாரு. சக மனுஷனுக்கு உதவுறதுன்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். இன்னைக்கு ஆபத்துல இருக்கிற மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம கிட்டயே கண்ணீர் விட்டு கெஞ்சிட்டாரே. வண்டியை எடுத்துக்கிட்டு சந்திரையாவும் அவரோட மகனும் மருமகளும் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு போனாங்க. அங்க சிலருக்கு உணவு தண்ணி அப்படின்னு எல்லாம் கொடுத்தாங்க. அங்க வெள்ளத்துல அவதிப்படுற மக்களோட துன்பங்களை பார்த்து சந்திரையா கலங்கி போனாரு. சந்திரையா செய்த சேவைக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு சின்ன பையன் தண்ணில அடிச்சிட்டு போறத சந்திரையா கவனிச்சாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அம்மா, அம்மா. ராஜா, வண்டிய ஓரமா நிறுத்துப்பா. அதோ வெள்ளத்துல ஏதோ சின்ன பையன் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. காப்பாத்துங்க, அம்மா, அம்மா. ஐயோ, ஏதோ சின்ன பையன் வெள்ளத்துல முழுகுறானே. இப்படி சொல்லிட்டு சந்திரையா தண்ணியில குதிச்சிட்டாரு. அப்பா, அப்பா நில்லுங்க, நான் போறேன். ரொம்பவும் கஷ்டப்பட்டு சந்திரையா அந்த சிறுவனை தூக்கி கரைக்கு வீசினாரு. சிறுவனை ராஜாராம் பிடிச்சு காப்பாத்துனா. ஆனா துரதிருஷ்டவசமா சந்திரையா நீர்ல முழுகி இறந்துட்டாரு. நீர்ல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் கரையில அவரோட சடலம் அடிச்சுக்கிட்டு வந்துச்சு. ராஜாராம் தன்னோட தந்தையோட சடலத்தை பார்த்து கதறி அழுதான். தன்னோட தந்தையோட சடலத்தை வண்டியில ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். என்ன கொடுமையான வாழ்க்கைன்னு நினைச்சான். தன்னுடைய கணவரோட மரணத்தை பார்த்த சாந்தம்மா விம்மி விம்மி அழுதா. குடும்பம் முழுசும் சந்திரையாவோட மரணத்தால துயரத்துல மூழ்கி இருந்துச்சு. சந்திரையாவோட இறப்பு செய்தி சுற்று வட்டார கிராமங்களுக்கும் பரவுச்சு. அவரோட இறுதி ஊர்வலத்திற்காக அவரை கடைசியா பார்க்கணுன்ற ஆசையோட அவரோட வீட்டுக்கு முன்னாடி மக்கள் வரிசையா நின்னுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தர், நல்லதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா அதுக்கு உதாரணம் நம்ம சந்திரையா தான். அவ்வளவு நல்ல மனுஷரோட உடலுக்கு தான் மரணமே தவிர கண்டிப்பா அவரோட லட்சியத்துக்கு இல்ல. நம்ம இறந்து போயிருவோன்னு தெரிஞ்சும் கூட உயிரை பத்தி கொஞ்சம் கூட மதிக்காம அந்த குழந்தைய காப்பாத்தி உயிரை விட்டுட்டாரு. சொந்த ஊருக்காரங்க கிட்டயே சண்டை போட்டுட்டு பக்கத்து ஊருக்காரங்களுக்கு உதவி பண்ணணும்னு போனாரு. அவர் செஞ்சது அவரோட குலத்தொழில் இல்லைன்னா கூட தன்னோட பையனே இதுக்கப்புறம் ஏன்பா வேலை பார்க்கற, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் கூட அவர் அதை கேட்கவே இல்லை. நகைப்பெட்டி கிடைச்சப்ப கூட எனக்கு வேண்டான்னு கிராம பெரியவர்கள் கிட்ட கொடுக்க பார்த்தாரு. தன்னோட பையன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொஞ்சம் கூட கர்வமே அவருக்கு இல்ல. இப்படி அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் சந்திரையாவோட பெருமைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சந்திரையாவோட மகன், மருமகள், மனைவி, அதோட அங்க வந்திருந்த எல்லாருமே துயரக்கடல்ல மூழ்கி இருந்தாங்க. சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாரும் அவரோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கராயப்பாளையத்துல கிராம பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திரையாவுக்கு ஊரோட மைய பகுதியில ஒரு சிலை வச்சாங்க. அந்த கல்வெட்டுல அவரோட பேருக்கு பதிலா கர்வம் இல்லாத மனுஷன்னு எழுதி வச்சாங்க. சிந்தப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல செங்கையான்னு ஒரு விவசாயி இருந்தாரு. கிராமத்துல எல்லாரையும் விட அவருக்கு தான் அதிகமான நிலங்களும் பயிர்களும் இருந்துச்சு. அதோட விவசாயத்துல அவருக்கு நல்ல அனுபவமும் இருந்தது. ஆனா அவரு மகா கோபக்காரர். ஒரு சின்ன தவறுக்காக கூட ரொம்ப கடுமையா சத்தம் போடுவாரு. அப்படிதான் ஒரு நாள் வீட்ல அவரோட மனைவி ரத்னம் சமையல்ல உப்பு கம்மியா போட்டுட்டா. ரத்னம், இங்க வா. ஐயோ, என்னங்க, எல்லாமே உங்க முன்னாடி தானங்க இருக்கு. நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. உள்ள எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எடுத்து போட்டு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாதா? சரி, இது என்ன காய்கறி? இதுல ஏதாவது ஒன்னாவது சாப்பிடுற மாதிரி இருக்கா? அது என்னங்க, ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க? இப்பதானே எல்லாமே செஞ்சேன். நான் கேட்டது இது எப்ப செஞ்சேன்னு இல்ல, இதோட ருசிய பத்தி கேக்குறேன். நல்லா தானங்க இருக்கு. எதுக்கு இப்ப இவ்ளோ எரிச்சல் படுறீங்க? என்னது? நான் எரிச்சலா பேசுறேனா? அந்த காய்கறியில ஏதாவது உப்பு இருக்கா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னத்தை போட்டாலும் இவன் தின்னுட்டு போவான்னு நினைச்சிட்டு இப்படி பண்றியா? உப்பு பத்தலைன்னா உங்க பக்கத்துல தானங்க இருக்கு. எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தானே.
இதுக்கு போய் இவ்ளோ சத்தம் போடணுமா என்ன? என்னடி வாய் நீளுது? முதல்ல ஒழுங்கா எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கோ. இந்த மாய உப்ப தின்னுதான் இப்படி எல்லா விஷயத்துக்கும் எரிச்சல் பட்டுட்டே இருக்கீங்க. இப்படி கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிட்டா. செங்கையா கூட சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்க இருந்து தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு காந்தம்மா, என்னடி ரத்னம், உன் வீட்டுக்காரர் உன்னை மறுபடியும் ஏதோ சத்தம் போட்டாரா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. என்னடி இல்லன்னு சொல்ற? ஓடு பொளக்கிற அளவுக்கு சத்தம் கேட்டுச்சே. பரவாயில்ல சொல்லு, உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது சண்டையா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, நாங்க நல்லா தான் இருக்கோம். அப்புறம் எதுக்குடி இந்த சத்தம்? அவரோட கறியில உப்பு குறைஞ்சிடுச்சாங்கா, அதுக்கு தான். அடேங்க அப்பா, உப்பு குறைஞ்சதுக்கு தான் இவ்ளோ பெரிய கூச்சலா? இப்படி இருந்தா எப்படி புள்ள? நீ எதுக்கு இப்படி அமைதியாவே இருக்க? அவர் இவ்ளோ கூச்சல் போடும்போது வேற என்ன பண்றதுக்கா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. இப்படி மென்மையா இருந்தாலாம் வேலைக்கு ஆகாது. புருஷனெல்லாம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். இப்படி இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செங்கையா வயலுக்கு போறாரு. அங்க ஒரு ஆடு அவரோட வயல்ல புல் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே அவருக்கு பயங்கரமா கோவம் பொத்துக்கிட்டு வருது. ச்சே, இந்த ஆட்டு கூட்டம் மறுபடியும் இங்க வந்துருச்சா? இந்த புஜையா கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். புஜையா, டே புஜையா, இங்க வாடா. என்னப்பா செங்கையா, என்ன ஆச்சு? எதுக்கு இவ்ளோ சத்தம் போடுற? சத்தம் போடாம வேற என்ன செய்ய சொல்ற? உன் ஆடுங்களை கட்டி போடுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லணும்? அதுங்க என் வயலுக்குள்ள வருது, அதனால உள்ள விடாதேன்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? ஐயையோ, மறுபடியும் வந்துருச்சா? மன்னிச்சிடுப்பா, நான் இதுங்க எல்லாத்தையும் கட்டி தான்ப்பா வச்சிருந்தேன். இதுங்க எப்படியோ கைத்த அவுத்துட்டு வந்துருச்சுங்க. உனக்கு என்னப்பா இதுல அவ்வளோ அலட்சியம்? டேய் செங்கையா, நீயும் நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே நண்பர்கள் தானே. ஒரு சின்ன செடியா ஆடு மேய்ஞ்சிருச்சு, அவ்வளோதானே. இதுக்கு போய் என் மேல நீ இவ்ளோ கோவப்படுற? ஆ உங்க எல்லாருக்கும் நான் கூப்பாடு போட்டு கத்துற மாதிரி தானே இருக்கும். மரியாதையா உன் ஆட்டை இங்க இருந்து கூட்டிட்டு போ. இப்படி சொல்லவும் புஜ்ஜையா ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து போறான். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. ரத்னத்துக்கு கூட இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதனால செங்கையா வீட்டுக்கு வந்ததும், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாங்க? ஏய் என்னடி, யார பார்த்து அறிவில்லையான்னு கேக்குற? உங்களை தான் கேக்குறேன். இன்னைக்கு வயல்ல நீங்க என்ன பண்ணீங்க? பாவம் அந்த புஜ்ஜையாவை எதுக்கு திட்டினீங்க? அவன் ஆடு என் வயல்ல வந்து மேய்ஞ்சதுன்னா என்ன செய்யணும்? தூக்கி வச்சு கொஞ்சணுமா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? புஜ்ஜையாவை திட்டுவீங்களா? உங்களுக்கு தான் நஷ்டம். இப்படி கோவப்பட்டு நீங்களே எதிரிகளை உருவாக்குறீங்க. நானா போய் யாரையும் எதிரியாக்கல. ஆனா என்ன குறைச்சலா மதிப்பிடுற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். சின்ன சின்ன விஷயத்த கூட எதுக்குங்க இவ்ளோ பெருசாக்குறீங்க? ஓஹோ, அந்த புஜ்ஜையாவை போய் பார்த்து இன்னைக்கு 2ல 1 முடிவு பண்ணிடுறேன். அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. அங்க புஜ்ஜையாவோட அம்மா வெங்கட்டம்மா வந்தா. செங்கையா, எதுக்கு இப்படி நீ அதிகமா பேசுற? உங்க பையன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்யா, அவன் வந்த உடனேயே நடந்தது எல்லாம் சொல்லிட்டான். மரியாதையா எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க. சும்மா கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த செடிகளை வளர்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? செங்கையா, உனக்கு நாங்க என்னைக்காவது அநியாயம் பண்ணிருக்கோமாப்பா? இப்ப நீ பேசுன இந்த வார்த்தைகளே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வீட்ல இருந்து புஜ்ஜையா வெளியில வந்தான். அம்மாவை கஷ்டப்படுத்தாத செங்கையா, உனக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசு. என்னடா, உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னோட நஷ்ட ஈட எனக்கு முதல்ல கொடு. நீ கேக்குற நஷ்ட ஈட நான் எப்படியாவது உனக்கு கொடுத்துடுறேன். ஆனா வார்த்தைகளால எங்களை இப்படி காயப்படுத்தாத செங்கையா. வாய துறக்காத. செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப என்ன கெட்டவன்னு நிரூபிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? செங்கையா, அப்படிலாம் எதுவும் இல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கலாம், வா. தயவு செஞ்சு இங்க சண்டை வேண்டாம். அப்படி கெஞ்சுறான். ஆனாலும் செங்கையா 4 பேருக்கு முன்னாடி புஜ்ஜையாவை திட்டிக்கிட்டே தான் இருந்தான். மறுநாள் காலையில அந்த கிராம பெரியவர் ராமு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அனுப்புனாரு. சொல்லுங்கப்பா, உங்க 2 பேருக்கு நடுவுல அப்படி என்னதான் சண்டை? அது வந்து இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா புஜ்ஜையா. இது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? நான் கூட அதுதாங்க அவன்கிட்ட சொன்னேன். அதோட செங்கையா என்னோட சின்ன வயசு நண்பனும் கூட.
ரெண்டு பேரையும் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா கிழிச்சிட்டு போற காத்து மாதிரி ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ வார்த்தை போரே நடந்திருக்கும் போல இருக்குதே. எனக்கு அவன் கூட சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஆனா அவன்தான். இது நல்ல கதையா இருக்க. தப்பு செஞ்சது நீ, ஆனா அதுக்கான நஷ்டத்தை நான் அனுபவிக்கணுமா? செங்கையா, உண்மையிலேயே புஜ்ஜையாவோட ஆடுகள் உன்னோட வயல்ல மேய்ஞ்சதுனால உனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருந்தா மட்டும் சொல்லு. தேவையில்லாம வார்த்தைகளை விடாத. ஆடுங்க என்னோட வயல்ல மேய்ஞ்சது என்னவோ உண்மைதான், ஆனா பெருசா இல்லைங்க. மத்த ஆடுங்களும் வந்து இதே மாதிரி மேய்ஞ்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எனக்கும் அது புரிஞ்சது செங்கையா. ஆனா நாங்க ரொம்ப ஏழைங்கப்பா. என்கிட்ட இருக்கிறதே 3 ஆடுங்க தான். அதெல்லாம் சரி, நீ சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருந்தா அந்த நஷ்ட ஈட வாங்கிக்கோ. வீடு வாசல் மனுஷங்க மத்தியில இப்படி கோவப்பட்டா அது நிரந்தரமா மனுஷங்களை உன்கிட்ட இருந்து பிரிச்சிடும். ஆமாப்பா, உனக்கு ஏதாவது நஷ்டம் ஆயிருந்துச்சுன்னா சொல்லு. அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன். சரி, புஜ்ஜையா தான் இவ்ளோ சொல்றான்ல, இப்ப இன்னொரு வாட்டி கோவப்படாம அதோட மதிப்பு என்னன்னு சொல்லு. சரி அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் செங்கையா அந்த இடத்துல அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி வீட்ல, என்னங்க உங்களுக்கு எதுக்குங்க இவ்ளோ கோவம்? ஒரு சின்ன விஷயத்துக்காக பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டீங்க பாருங்க. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கோபம் மனுஷனை ரொம்ப பலவீனமாக்குங்க. இப்போ இதனால நஷ்டப்பட்டது நீங்க தான். நீங்க உங்களோட நட்பை இழந்தது மட்டும் இல்லாம உங்களுடைய மரியாதையையும் சேர்த்து நீங்க இழந்துட்டீங்க. உண்மைதாண்டி, பஞ்சாயத்துல நான் சொல்ல நினைச்சதை என்னால சொல்ல முடியாம நான் அங்க அதிகமா கத்திட்டேன். எனக்கு நானே ஒரு மதிப்பு இல்லாம நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமாவது உங்களுக்கு இது புரிஞ்சா சந்தோஷம்தான். பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. நீ சொல்றது கூட சரிதாம்மா. இனிமேலேந்து கோவத்தை குறைச்சிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னை கூட நான் எவ்வளவோ தடவை கஷ்டப்படுத்தியிருக்கேன் ரத்னோ. என்னை மன்னிச்சிடு. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இப்படி மன்னிப்பு கேட்கணும்லாம் அவசியம் இல்ல. மனசார நீங்க மாறிட்டீங்கன்னா அதுவே போதும். இப்படி சொல்றா. இதுக்கு அடுத்த நாள் காலையில செங்கையா புஜ்ஜையாவோட வீட்டுக்கு போனாரு. புஜ்ஜையா, ஓ புஜ்ஜையா, நீ வீட்ல இருக்கியா? நீ மறுபடியும் வந்துட்டியா? என் பையன்தான் உனக்கு தர வேண்டிய பணத்தை தரேன்னு சொல்லிட்டானே. தயவு செஞ்சு சண்டை போடாத, உனக்கு புண்ணியமா போகும். அத்தை, நான் சண்டை போடுறதுக்காகலாம் வரல. ஒரு தடவை புஜ்ஜையா இருந்தா கூப்பிடுங்க. என் பையனை எதுவும் சொல்லிடாதப்பா. நான் வேணா உன் காலை பிடிக்கிறேன். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் தான் தேவையில்லாம உங்க பையனை ரொம்ப அதிகமா பேசிட்டேன். ஒரு தடவை அவனை வெளியில கூப்பிடுங்க. இப்படி அவர் சொன்னதும் கொஞ்ச நேரம் கழிச்சு புஜ்ஜையா வெளியில வந்தான். புஜ்ஜையா, என்ன மன்னிச்சிடுப்பா. என்னோட கோவத்தினால நானே நஷ்டம் ஏற்படுத்திக்கிட்டேன். என்னோட கோவத்தினால உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பனை நான் இழந்துட்டேன்னு இப்ப புரியுது. நிஜமாவே இதெல்லாம் நீதான் பேசுறியா செங்கையா? ஆமா, நான் உண்மையாதான்ப்பா சொல்றேன். நீ என்ன உண்மையான நண்பனாதான் பார்த்த. ஆனா என்னால உனக்கு நஷ்டம் வந்தப்போ கூட நீ அமைதியாவே இருந்துட்ட. உண்மையான நண்பன்னா அது நீதான்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல செங்கையா. நமக்குள்ள எவ்வளோ சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நம்ம திரும்பவும் ஒன்னா சேர்ந்துட்டா அதுதான்ப்பா உண்மையான நட்பு. நீ என்ன மறுபடியும் உன்னோட நண்பனா ஏத்துக்குவேன்னு நான் நிஜமாவே இதை எதிர்பார்க்கல புஜ்ஜையா. நீ என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, விடுடா. நீ கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டேன்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். சரி சரி, ரொம்ப நல்லது. அப்படி சொன்னான். அப்போதுல இருந்து அவங்க 2 பேரும் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. செங்கையாவும் கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டாரு. கோவம் நம்மளோட வார்த்தைகளை ஆவியாக்கி உறவுகளை சாம்பலா பொசுக்கிடும். ஆனா பொறுமை ஒரு மனுஷனை தெய்வமா மாத்தும்.